ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பூரி சுடுறதுக்காக எண்ணெய் காய வச்சுருக்கேன். பூரி நல்லா உப்பி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு அதை ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூரி பொரிச்சு பாருங்கள். பூரி நல்லா உப்பி வரும். அதே சமயம் எண்ணெயும் குடிக்காது. அந்த கல்லுப்பு போட்டனால வெடிக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வெடிக்காதுங்க. அப்படியே நல்லா பொரிஞ்சு தான் உள்ளே பொறுக்குமே தவிர வெடிக்காது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நான் பூரி பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா உப்பி வருது. பூரி நல்லா உப்பி வரணும்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ரெண்டாவது பூரியும் பொரித்து காமிக்கிறேன். பொரிக்கிற எல்லா பூரியும் நல்லாவே உப்பி வரும். நீங்கள் பூரிக்கு மாவு திரட்டும் போது கொஞ்சம் திக்காக திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக திரட்டினீங்கன்னா உப்பி வராது. இப்போ செகண்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். பெருங்காயத்தூள் நீங்கள் கடையில் வாங்காமல் இது மாதிரி கட்டி பெருங்காயமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே இது மாதிரி கையால் நல்லா எந்த அளவுக்கு தட்டையாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தட்டையாக்கிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிக்கும். அதனால் பிரித்த உடனே கையால் நல்லா இந்த அளவுக்கு தட்டிட்டு நீங்கள் தோசைலாம் சுட்டு முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு கல் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதிலே நல்லா திருப்பி திருப்பி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா அந்த பெருங்காயம் நல்லா ஈஸியாக வறுபட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா பெருங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் தூள் பெருங்காயமாக வாங்கினீங்கன்னா அதில் நிறைய கலப்படம் இருக்கும். இந்த மாதிரி கட்டி பெருங்காயமாக வாங்கி நம்ம செய்கிறதுனால இதில் கலப்படமும் இருக்காது. அதே சமயம் பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இது செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு டைம் எடுக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு சிசர் வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அந்த தோசைக்கல்லே அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா அதிலே நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி பாருங்கள். நல்லா நீங்கள் நார்மலாக இப்போ தூள் பெருங்காயம் கடையில் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி பெருங்காயம் நம்ம பொடி பண்ணுறதுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வாசனையாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு கையில் கொட்டி காமிக்கிறேன். நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் கண்ணாடி பாட்டில் அதுக்கப்புறம் சில்வர் பாத்திரம் எதுலையாவது போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேர்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். இது மாதிரி பெட்டு மழை நேரமாக இருக்கட்டும், நம்ம வெயிலில் போய் காய வைக்க முடியாது. அதே சமயம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா யூரின்லாம் பாஸ் பண்ணிவிடுவாங்க இல்லையா, அதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டிப்ஸு. அந்த யூரின் ஸ்மெல்லாம் வராமல் சூப்பரான ஒரு டிப்ஸு. ஒரே ஒரு பொருள் போதுங்க. பேக்கிங் சோடா தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு பெட்டு மேலே நல்லா தூவி விட்டுருங்க. பேக்கிங் சோடாவை இந்த பெட்டு மேலே தூவுறதுனால நம்மளுக்கு இந்த மழை காலத்தில் ஈரப்பதத்தில் இருக்கக்கூடிய இந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். அதே சமயம் பசங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா யூரின் பாஸ் பண்ணிட்டா அதிலிருந்து வர ஸ்மெல் கூட இந்த பேக்கிங் சோடா தூவுறதுனால கண்டிப்பாக வராது. நீங்கள் தாராளமாக பயப்படாமல் தூவலாம். தூவிட்டு இதை அப்படியே ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணிடும் அந்த பேட் ஸ்மெல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு வைப்பரோ ப்ரஷ்ஷோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம அந்த பேக்கிங் சோடாவெல்லாம் எடுத்துடலாம். நான் இதை அப்படியே நல்லா பெட்டு ஃபுல்லாக எந்த இடத்துல கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நிறையாவே நான் தூவி விட்டுருக்கேன்.
நல்லா தூவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரஷ்ஷு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து சின்னதாக வைப்பர்லாம் வச்சுருக்கலாம் நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அந்த வைப்பர் இருந்தால் கூட அது கூட வச்சு இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுக்காக இருந்தால் கூட இந்த மெத்தடில் நீங்கள் பேக்கிங் சோடா போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து நீட்டாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் பெட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ப்ரஷ்ஷு வச்சு நான் ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன். இதை அப்படியே நம்ம எடுத்து தூர போட்டுடலாம். பெட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா பெட்ஷீட் போட்டிருக்கேன். இப்போ பெட்ஷீட் வந்து நம்ம வந்து நல்லா வந்து டைட்டாக இருக்கணும். கீழே வந்து பெட்லேருந்து கீழே வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ நான் பெட்டில் இந்த தலைக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஒரு பகுதியை மட்டும் அப்படியே கையால் எடுத்து அப்படியே மேலே போட்டுட்டு அந்த பேலன்ஸு கீழே தொங்குது இல்லையா, அதை வந்து கையால் வந்து டக் பண்ணிக்கோங்க. நான் ஒரே கையிலேயே வந்து ஃபோனு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா வந்து டக் பண்ணிவிட்டு இப்போ அந்த மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து 2வதாக வந்து டக் பண்ணிட்டிங்கன்னா நல்லா வந்து டைட்டாக இருக்கும். எவ்வளோ தான் நம்ம மேலே ஏறி உக்காந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பெட்ஷீட் வந்து பெட்லேருந்து விலகி வராது. நல்லா வந்து டைட்டாக வந்து ஃபிட் ஆகிக்கும். இந்த டிப்ஸு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறதையும் நல்லா வந்து கை வச்சு நல்லா வந்து டக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கேல் இருந்துச்சுன்னா, அந்த மர ஸ்கேலு, இரும்பு ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட உள்ளார நல்லா வந்து உள்ளே வந்து அந்த பெட்ஷீட்டில் நல்லா உள்ளே எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த கால் சைடு இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு பகுதியை மட்டும் எடுத்துட்டு அதை உள்ளே டக் பண்ணிவிட்டு இப்போ அந்த தொங்க விட்ட பகுதியும் நம்ம உள்ளே இழுத்து விட்டுறலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மெத்தடில் நீங்கள் பெட்டு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து பெட்லேருந்து விலகி வரவே வராது. இப்போ ஃபுல்லாக பெட்டு போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நீட்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த சைடும் கொஞ்சம் வந்து பெட்டை தள்ளிட்டு அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ வந்து நம்ம மேலே ஏறி குதித்தாலும் கண்டிப்பாக வந்து பெட்ஷீட்லேருந்து வராது. இப்போ 4th டிப்பை பற்றி பார்த்துடலாம். நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் இது மாதிரி வாட்டர் பாட்டிலை வச்சு அனுப்பும்போது நான் சாஞ்சு விடணும். சில சமயம் வந்து தண்ணி வந்து லீக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு பேண்டும் ஊக்கும் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பேண்டை வந்து இந்த ஊக்கில் போட்டுட்டு பேக்கில் சைடில் வந்து நல்லா வந்து குத்தி விட்டுருங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த சைடில் வந்து நல்லா ஊக்கை வந்து டைட்டாக போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பேண்டில் வந்து வாட்டர் பாட்டிலை மாட்டி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வாட்டர் பாட்டில் வந்து சாஞ்சு விழாது. இதனால் தண்ணியும் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. பசங்கள்கிட்ட நம்ம சொல்லிட்டோன்னா நம்ம வாட்டர் பாட்டிலில் அவங்க தண்ணி குடித்ததுக்கப்புறமா அவங்களே எடுத்து அந்த லப்பர் பேண்டில் போட்டு விட்டுருவாங்க. நான் இப்போ இன்னொரு டைமும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு அது மேலே எப்படி லப்பர் பேண்டு போட வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியானது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பபீஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.